ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் வந்து என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நேரமே எழும்பி படபடன்னு சொல்லிட்டு இட்லி அவிச்சி சாம்பாரெல்லாம் வச்சிட்டு சோறும் பொங்கி முட்டையும் பொரிச்சுட்டு இருக்கேன். அவங்க சொல்லுதோ ஸ்கூலுக்கு வந்து இட்லி வைங்கன்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. சோறு பொங்கினது வேஸ்ட். இன்னைக்கு ஸ்கூல் லீவுன்னு லீவ் இல்லை, ஸ்கூலுடா. இட்லி சாப்பிடலாம். இட்லி வந்தாச்சு. அப்புறம் வந்து சாம்பாரும் காந்தாச்சு. காய்கறி எல்லாம் போட்டு ஒரு சாம்பார். அப்புறம் இட்லி கூட்டக்கு முட்டை. நேத்துள்ள கிழங்குட்டும் மீதி இருக்கி சோறு பொங்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து சாப்பிடலாமா காலையிலேயே? இது சாம்பார் தாளிச்சல் ரெண்டு அடுப்புல மேலே இருக்கும். சரி, சாப்பிட்டு முட்டை வச்சவா. இப்போ மிதுசுக்கும் சாப்பாடு கொடுக்கலாம். லஞ்சு கேட்டலாம். லஞ்சு வந்து இதுதான், இட்லி தான், சோறு வேண்டாமா. சாம்பார் இதில் தேவையான தெரியல. கட் பண்ண ஆடி அப்புறம் வந்து சாம்பார். இவ்வளவுதான் இன்னைக்கு மதிய லஞ்ச். எனக்கு சாம்பார் வச்சுட்டு அது கொள்ளாடியே வச்சிருந்தேன். அது உனக்கு தான், அது அவனுக்கு தான் போதுமா என்னன்னு தெரியல. சாம்பார் இதுல இது சிந்து கிடக்கான்னு கேட்குது. இதை உள்ள அப்படியே வச்சிடலாம். இப்போ ரெண்டு பேரையும் ஸ்கூல் கூட்டிட்டு வரலாம். ஓகே, உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டு பேரையும் ஸ்கூல் கூட்டுன்னு வந்தாச்சு. நம்ம இப்போ வந்து கிழங்குட்டு இருக்குல்ல, கிழங்குட்டு கொரியாட்டிருக்கு, அதை வச்சு நம்ம சாப்பிடலான்னு சொன்னோன்னா கஞ்சி குடிச்ச போகிறேன். சூடு கஞ்சி. சோறு வெந்தாச்சு. நம்ம வந்து கிழங்குட்டு வச்சு குடிச்சலாம் கஞ்சி. பழைய சோறு வச்சு குடித்தாதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பழங்குழம்பு, மீன் குழம்பும் இந்த கிழங்குட்டு வச்சு குடித்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து ரெண்டு தண்ணி வச்சு கழுவி நல்லா கூல் ஆக்கணும் சோறை. இப்போ வந்து நம்ம கஞ்சிக்கு இதை கூல் ஆக்கலாம். வச்ச மீன் குழம்பு ஃப்ரிட்ஜில் தான் இருக்கு. இப்போ வந்து கிழங்குட்டு வச்சு கஞ்சி குடிச்சலாம். யாருக்கெல்லாம் கஞ்சி பிடிச்சோம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இயற்கையை ரசிச்சுட்டே சாப்பிடலாம். மழை இல்லை. நேற்றுக்கு மழை இல்லைன்னு சொல்லிட்டு துணியை காய போட்டிருக்கி. மழை வெய்யும் பண்ணி கண்ணில் எண்ணெய் எடுத்துட்டு இருந்தேன். மழை வெய்யாதுன்னு சொல்லிட்டு ஜன்னலையை பார்த்துட்டு இருக்கேன். சரி, நம்ம உறங்கிட்டான்னு சொன்னான்னா எதுவுமே இது பண்ண முடியாதுன்னு சொல்லி ஜன்னலை திறந்து போடலான்னு பார்க்குது. அங்கே பார்த்தான்னு சொன்னான்னா செம மழை பெய்யுது. அது வர மேலே போய் துணியை போய் பார்க்குதே, துணியெல்லாம் நனைஞ்சு கிடக்கு. என்ன செய்ய, அப்படியே போட்டுருக்கு. இனி வாஷிங் மிஷினில் எடுத்து அதை வந்து இது பண்ணிட்டு கொஞ்சம் காய வச்சுன்னு போடணும். அப்போ மழை இப்போ இல்லை, இனி கொஞ்சம் நேரம் கழிஞ்சு வைக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.